Welcome to Behind the Theory, economic concepts made simple and applicable. So, in the channel exclusively for economic concepts and theories படிக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் 11th and 12th எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், பிகாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யூஜிசி நெட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஆஸ்பிரன்ஸாக இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த சேனல் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. த விஷன் ஆஃப் த சேனல் இஸ் தட். அண்ட் நிறைய எக்கனாமிக் தியரிஸ், நிறைய எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் பைலிங்குவலாக இங்கிலீஷ் அண்ட் தமிழில் சேர்ந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்க மாதிரி தான் ஒரு வீடியோஸும் வரப்போகுது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வி கோனா see the difference between மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், நுண்ணியல் பொருளாதாரத்திற்கும் பேரியல் பொருளாதாரத்திற்கும் உள்ள வேறுபாடு. ஸோ இதையே நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். ஏன் வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் தி சேனல் இஸ் கோயிங் டு பி மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்டால், எக்கனாமிக்ஸோடைய ரெண்டு பேசிக் செக்ரிகேஷன் மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதை நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அடுத்தடுத்து வரக்கூடிய கான்செப்ட்ஸ் அண்ட் தியரிஸ் நமக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நுண்ணியல் பொருளாதாரம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேரியல் பொருளாதாரம். ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகளுமே கிரீக் வேர்ட் மைக்ரோஸ் அண்ட் மேக்ரோஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ மைக்ரோஸ் அப்படின்னா ஸ்மால், சிறிய, மேக்ரோஸ் அப்படின்னா லார்ஜ், பெரிய. ஸோ ஒரு சிறிய அளவிலான பொருளாதார முடிவுகள் அல்லது நடவடிக்கைகள் எடுக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ், நுண்ணியல் பொருளாதாரம். இல்லை பெரிய அளவிலான ஒரு பொருளாதார நடவடிக்கை மற்றும் முடிவுகளை எடுக்கிறோம் அப்படின்னா அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம சொல்லலாம். ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் யார்? ஆடம் ஸ்மித். ஸோ 1930s வரைக்குமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பெரிய அளவில் நமக்கு இல்லை. ஸோ ஆடம் ஸ்மித்தில் ஆரம்பித்து பல கிளாசிக்கல் இக்கானமிஸ்ட் அவங்க எல்லாருமே ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை பிலீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆடம் ஸ்மித்தாக இருக்கட்டும், ஜேபி சேவாக இருக்கட்டும், சாமுவல்சனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பிலீவ் பண்ணது என்ன அப்படின்னா, எக்கனாமியில் எப்போவுமே ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட்டே கிடையாது. ஒரு வேலையின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்தாலுமே ரொம்ப ஷார்ட் டர்மில் அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் இருந்தது. 1928-29 அப்புறம் ஒரு கிரேட் டிப்ரெஷன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்கானமிஸ்ட் வராங்க. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப சிறிய அளவிலான பொருளாதார முடிவுகள் எடுத்துகிட்ருக்கோம் அண்ட் அது இனிமேல் மாற்றக்கூடிய நேரம் வந்துடுச்சுன்னு தான் அவர் மேக்ரோ எக்கனாமிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இனிமேல் நம்ம எடுக்கக்கூடிய எந்த பொருளாதார முடிவுகளாக இருந்தாலும் அது பெரிய அளவில் ஒரு சில நாடுகளை சார்ந்து இருக்கும்போது தான் நம்மளுக்கு பெட்டராக அவுட்புட் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் அவருடைய ஐடியாலஜி, அவருடைய தியரிஸ் தான் கிரேட் டிப்ரெஷன்லேருந்து பல நாடுகள் மீண்டு வர்றதுக்கு உதவியாங்க. ஸோ திஸ் இஸ் தி தியரி பிஹைண்ட் மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இது சொல்லியாச்சு, மைக்ரோட ஃபாதர் ஆடம் ஸ்மித்தும் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட ஃபாதர் ஜேஎம் கீன்ஸும். பட் எக்கனாமிக்ஸை மைக்ரோ மேக்ரோன்னு பிரித்தவர் யாருன்னு தெரியுமா? அண்ட் தெர் இஸ் ஒன் பர்சன். ஸோ யார் ஆக்சுவலி இதை பிரித்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தெரியலும் நாட் அட் ஆல் ப்ராப்ளம், வீடியோ முடியும் போது நானே டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ தெர் ஆர் 5 இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்சஸ், 5 முக்கியமான வேறுபாடுகள் இருக்குது. ஸோ முதல் வேறுபாடு, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எக்கனாமிக் டெசிஷன்ஸ் மேட் பை இண்டிவிஜுவல்ஸ். ஒரு தனிநபர் எடுக்கக்கூடிய பொருளாதார முடிவுகளை சார்ந்து இருப்பது தான் நுண்ணியல் பொருளாதாரம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நான் ஒரு தனிநபர், இப்போ நான் என்னுடைய பொருளாதார முடிவுகளை எடுக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் கீழே வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது என்னுடைய ஒரு மாத சம்பளம் 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. ஸோ இப்போ என்கிட்ட 1000 rupees இருக்குது. ஸோ இந்த 1000 ரூபாயை நான் ஒரு 200 ரூபாய் என்னுடைய வாடகை, 200 ரூபாய் என்னுடைய க்ராசரிஸ், ஒரு 200 ரூபாய் என்னுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு 200 ரூபாய் என்னுடைய மெடிக்கல், ஒரு 200 ரூபாய் சேவிங்ஸ், இப்படி என்னுடைய வருவாயை நான் செலவு பண்ணுறதுக்காக நான் எடுக்கக்கூடிய டெசிஷன் தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். பட் இதே நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்தோம் அப்படின்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆர் எக்கனாமிக் டெசிஷன்ஸ் மேட் பை அ ஹோல் கண்ட்ரி. ஒரு மொத்த நாட்டில் நாம் எடுக்கக்கூடிய பொருளாதார முடிவுகளை தான் நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ மொத்த நாடுன்னா வேறு யாரும் இல்லை, என்ன மாதிரி நிறைய தனிநபர், நீங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நாடு. ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளோட ஆக்ரிகேட் தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ், எக்கனாமிக் டெசிஷன். ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஸ்கோப். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸில் நம்ம எப்போவுமே ஒரு தனிநபருடைய ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், அவுட்புட், ப்ரைஸ் லெவல், அதாவது உற்பத்தி, நுகர்வு, விலை மற்றும் அவங்களுடைய ஒட்டுமொத்த டெசிஷன்ஸ். ஸோ இதை தான் நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸில் டீல் பண்ணுவோம். வேறஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் நம்ம
ஒட்டுமொத்த நாட்டோட இன்கம், மொத்த கண்ட்ரியோட ப்ரைஸ் லெவல், ஒரு நாட்டோடைய அவுட்புட் அண்ட் ப்ரொடக்ஷன், ஒரு மொத்த நாடோடைய கன்சம்ஷனை தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ மைக்ரோவில் ஒரு தனிநபரான நான் என்னுடைய வருவாய், இதே இது ஒரு நாட்டோட வருவாய்னா ஜிடிபி, ஜிஎன்பி. இங்கே என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி, நான் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறேன். பட் மேக்ரோவில் ஒரு மொத்த நாட்டில் மொத்த மக்கள் சேர்ந்து எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இங்கே என்னுடைய விலை, நான் எந்த அளவுக்கு விலை கொடுத்து ஒரு பொருள் வாங்குறேன். பட் இங்கே ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், நார்மலாக ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு விலைவாசி இருக்குது. ஸோ இதை பற்றி தனித்தனியாக டீல் பண்ணுறது தான் மேக்ரோக்கும் மைக்ரோக்கும் உள்ள இருக்க இரண்டாவது வேறுபாடு. நவ் தேர்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். நம்மக்கிட்ட இருக்க வளங்களை எப்படி நம்ம அலோகேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, 1000 ரூபாயை 200 20% தான் நான் எந்தெந்த செலவுகளுக்கு அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னு. அதுதான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். வேறஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் மொத்த நாட்டோடைய வேலையின்மை எப்படி இருக்குது, மொத்த நாட்டில் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் எப்படி இருக்குது, மொத்த நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்ணுறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ அடுத்ததாக நாலாவது டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபோர்த் டிஃப்ரென்ஸில் வி ஹேவ் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸில் வரும்போது ஒரு தனி நபருடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்ப்போம். ஸோ இப்போ என்னோடய டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ன, எனக்கு இந்த மாதத்திற்கான தேவைகள் என்னென்ன, அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளிப்புகள் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த டிமாண்டும் சப்ளையும் கரெக்டாக மீட் ஆயிடுச்சுன்னா என்னோட எக்கனாமி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் என்னோடய பர்சனல் லைஃப் கரெக்டாக மூவ் ஆயிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்னுடைய தனிநபர் டிமாண்ட் அண்ட் சப்ளை அசஸ் பண்ணுறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அது இது ஒரு நாட்டுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை, இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்டு இருக்குது, ஆக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் ஆக்ரிகேட் சப்ளை. ஸோ ஒட்டுமொத்த தேவை மற்றும் ஒட்டுமொத்த அளிப்பு. ஸோ மொத்த நாட்டுக்கு எவ்வளோ தேவை இருக்குது, அந்த மொத்த நாட்டோடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கான அளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ கரெக்டாக ஈக்குவலிபிரியம், சமநிலை அடையுதா இல்லை மிஸ்மேட்ச் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது மேக்ரோ எக்கனாமிக்ஸில் தான் நம்ம பார்ப்போம். அண்ட் அஞ்சாவதாக லாஸ்ட் டிஃப்ரென்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் இன்டர்னல் இஷ்யூஸ். ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வரும்போது ஒரு தனிநபரோ இல்லை ஒரு சின்ன கம்பெனியோ இதுக்குள்ளே இருக்கிற இஷ்யூஸை டீல் பண்ணுறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். வேறஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் நம்ம வரும்போது ஒரு எக்ஸ்டர்னல் இஷ்யூஸோ என்விரான்மெண்டல் இஷ்யூஸோ நம்ம அதில் பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ 2-3 நாடுகளுக்கு இடையே ஒரு பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் இன்னொரு கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அசஸ் பண்ணுறதை வி கால் இட் அஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ்வலாக இந்தியாவையும் சைனாவையும் எல்லா விஷயத்துலையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது, சைனாவோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது, இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம மைக்ரோவில் பண்ண மாட்டோம், அதை நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸில் தான் போகணும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் ஒரு சிங்கிள் லைனில் நம்ம சம்மப் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் இண்டிவிஜுவல் ஃபோம். ஒரு தனிநபர் இல்லை ஒரு தனி நிறுவனத்துடைய வளர்ச்சி மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் டீல் பண்ணுறது மைக்ரோ, நுண்ணியல் பொருளாதாரம். ஒரு நாடு அல்ல சில நாடுகளுடைய பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சியை டீல் பண்ணுறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பேரியல் பொருளாதாரம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த பேசிக் கான்செப்ஷுவல் ஐடியாவை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அடுத்தடுத்த தியரிஸ் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே, ஐ ஃபர்காட் அபவுட் டு டெல் த எக்கனாமிக்ஸ் பேர் இல்லையா. ஸோ மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படிங்கிற ஒரு செக்ரிகேஷனை கொண்டு வந்தது ரொம்ப ஃபேமஸான நார்வேரியன் எக்கனாமிஸ்ட் ராங்னர் பிரிஸ்க் தான். ஸோ இவர் தான் அது. அண்ட் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பி, இல்லைனா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சீக்கிரமே உங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணுறோம். அண்ட் we have a list of topics, அடுத்து என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. உங்களுக்கு என்ன வீடியோ அடுத்து தேவையோ, என்ன டாபிக் வேணுமோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா அதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உடனே நம்ம அந்த வீடியோவை போட்டுடலாம். அண்ட் இன்னும் நிறைய சஜஷன்ஸ் தேவைப்படும். உங்களுக்கு என்னென்ன இன்னும் அப்டேட்ஸ் வேணும், இன்னும் என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸும் மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வில் டெஃபினெட்லி கீப் லேர்னிங் தட். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த கம்யூனிட்டிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நிறைய பேருக்கு இது போய் சேரும்போது அவங்க முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தட் வில் பி கிரேட். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.